செக்ஷன் 17ல ஒரு லேண்ட்லார்டோ இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டி மேனேஜரோ ஒரு ரெண்டல் ப்ரிமிசஸ்குள்ளே என்ட்ரு ஆகணும்னா 24 hours பிஃபோர் டெனண்ட்டுக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்கணும் அப்படின்ற விஷயத்த ப்ரொவிஷன்ஸை சொல்லியிருக்காங்க. எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் ஒரு ரெண்டல் ப்ரிமிசஸ்குள்ளே ஒரு லேண்ட்லார்டோ இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டி மேனேஜரோ நோட்டீஸ் கொடுத்து என்ட்ரு ஆகணும், அதுக்கு உண்டான கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னு செக்ஷன் 17ல் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு விஷயமா ஏதாவது ஸ்ட்ரக்சரல் ரிப்பேர்ஸ் பண்ண போகிறாங்க, இல்லை அந்த ப்ரீமிசஸில் ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் ரீப்ளேஸ் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா நோட்டீஸ் கொடுத்து என்ட்ராகலாம். ரெண்டாவது விஷயமா ஒரு லேண்ட்லார்டோ இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டி மேனேஜரோ அந்த வீட்டை இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்காக, அது வாழ தகுதியான வீடா இல்லை இந்த வீட்டில் ஏதாவது ரிப்பேர்ஸ் பண்ண வேண்டியது இருக்கா, அது மாதிரி விஷயத்தை இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்காக ஆய்வு பண்ணுறதுக்காக நோட்டீஸ் கொடுத்துட்டு என்ட்ராகலாம். அப்படி இல்லை அப்படின்னா மூணாவது கண்டிஷனாக ரெண்டல் அக்ரிமெண்ட்டில், அதாவது டெனன்சி அக்ரிமெண்ட்டில் குறிப்பிட்டு இருந்தால் மட்டும் அந்த குறிப்பிட்ட காரணத்துக்காக ஒரு லேண்ட்லார்ட் ஒரு டெனண்ட்டுக்கு நோட்டீஸ் கொடுத்துட்டு வீட்டுக்குள்ளே என்ட்ராகலாம் அப்படின்ற ப்ரொவிஷன்ஸ் செக்ஷன் 17ல் சொல்லியிருக்காங்க. இந்த செக்ஷன் 17ல் அது மாதிரி ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாங்க வீட்டை இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கோ இல்லை அந்த வீட்டுக்குள்ளே என்ட்ராகிறதுக்கோ அப்படின்னா அதுக்கு உண்டான டைம், என்ட்ரானதுக்கு உண்டான டைம் என்ன அப்படின்னா காலைல 7 மணிலேருந்து நைட் 8 மணிக்குள்ளே ஒரு லேண்ட்லார்ட் அந்த வீட்டுக்குள்ளே என்ட்ராகலாம் நோட்டீஸ் கொடுத்துட்டு அப்படின்ற விஷயத்த செக்ஷன் 17ல் சொல்லியிருக்கு.